நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான ஞாயிற்று கிழமையிலும் நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. நாம் இதில் 2 வசனங்களை வாசித்து தியானிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் வாசிக்கின்றேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் ரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவனை பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவுமே வந்தேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல மேய்ப்பரும் ஒன்றான ஒரே மீட்பருமாகிய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆத்ம நேசரே, அருமையான இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வாழ்வு தருகின்ற உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகின்றோம். கர்த்தாவை, உம் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளில் நிலை நிற்பதற்கு தேவையான தெய்வீக ஆற்றலை தாரும். எங்கள் நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே உயிர்ப்பு பண்டிகைக்கு பின்னரும் 3ஆம் ஞாயிறை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் ஒரு சிறப்பு ஞாயிறாக, நல்ல மேய்ப்பன் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. யோவான் 10வது அதிகாரம் நல்ல மேய்ப்பன் ஓமையை மிக தெளிவாக கூறுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகின்றார். யோவான் 10வது அதிகாரம் 1 முதல் 41 முடிய உள்ள வசனங்கள் நல்ல மேய்ப்பன் இயேசு என்ற தலைப்பின் அடிப்படையிலே வருகின்றது. ஜீசஸ் குட் ஷெப்பர்ட் என்ற தலைப்பின் அடிப்படையில் வருகின்றது. அவர் செய்த செயல்கள் அவருடைய நல்ல மேய்ப்பன் என்ற ஓமைக்கு உருவகத்துக்கு சான்று பகர்கின்றவைகளாக இருக்கின்றது. யோவான் 9வது அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது, பிறவியிலே பார்வை இழந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வை அளிக்கின்றார். பார்வையற்ற அந்த மனிதன் பார்வை அடைகின்றான். அவன் பார்வை அடைந்த பொழுது யூதர்கள் அவனை வெறுக்கின்றார்கள். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதனை தன்னண்டை சேர்த்து கொள்ளுகிறார். இங்கே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இங்கே மட்டுமல்ல, பல இடங்களிலே பல ஓமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் மூலமாக தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றார். ஆனாலும் யூதர்கள் அவரை ஒரு நல்ல மேய்ப்பனாகவோ நல்ல மீட்பராகவோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆண்டவராகிய இயேசு இங்கே தன்னை
ஒரு நல்ல மேய்ப்பனாக மட்டுமல்ல, நானே வாசலாகவும் இருக்கின்றேன் என்கின்றார். ஆடு மேய்த்தல் தொழில் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தொழிலாக கருதப்படுகின்றது. கிழக்கத்திய நாடுகளில், குறிப்பாக பாலஸ்தீனாவிலே அநேக மேய்ப்பர்கள் சேர்ந்து கற்களால் ஆன 4 முதல் 4 அல்லது 5 அடி வரைக்குமான மதில்களை எழுப்புவார்கள். அந்த மதில்கள் எழுப்பக்கூடியதான் அந்த தொழுவத்திற்கு ஒரே ஒரு வாசல் வைத்திருப்பார்கள். அந்த வாசலிலே எப்பொழுதும் ஒரு மேய்ப்பர் காத்து கொண்டிருப்பார், மற்றொரு மேய்ப்பர் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். இது தொடர்ச்சியாக அவர்களுக்கிடையே அது நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதிகாலை வேளையிலே ஆடுகள் இந்த மேய்ப்பனினுடைய குரலை கேட்டு அடையாளம் கண்டு அந்த தொழுவத்தில் இருந்து அந்த மேய்ப்பனை பின் செல்லுகின்றன. அதை போன்றுதான் இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல வாசலாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றார். மேய்ப்பன் என்ற வார்த்தை, ஷெப்பர்ட் என்ற வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு புதிதல்ல. யோவான் நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மேய்ப்பர் என்ற அந்த பழைய ஏற்பாட்டு கருத்தை இங்கே எடுத்தாளுகின்றார். கடவுள் எப்படி ஒரு மேய்ப்பராக இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரோ, அதே போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த மேய்ப்பர் என்று அவரை ஒரு மேய்ப்பராக அறிமுகப்படுத்துகின்றார் அல்லது ஒப்புமைப்படுத்துகின்றார். மேலும் தாவீது, மோசே போன்றவர்கள் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தவர்கள்தான். இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தவர்கள்தான் அவர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய மக்கள் தலைவர்களாக, ஆன்மீக தலைவர்களாக அங்கு உருவெடுத்ததையும் நாம் காண முடிகின்றது. தாவீது அரசன் நல்ல மேய்ப்பனாக, தவறுகளை கண்டிக்கின்றவனாக, நீதி உள்ளவராக, கடவுளின் மக்களை மிகச் சரியாக ஒரு அமைதியான பாதையிலே வழிநடத்து செல்கின்றவராக மக்களால் பார்க்கப்பட்டார். இஸ்ரவேல் மக்கள் அடிப்படையிலே மேய்ப்பு தொழிலை தங்களுடைய பிரதான தொழிலாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாடோடிகளாய் இருந்தாலும் மேய்ப்பு தொழில் பற்றிய அனுபவங்கள், மேய்ப்பு தொழில் பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடிப்படை அறிவு அவர்களிடத்தில் இயல்பாகவே அதிகமாகவே காணப்பட்டது. ஒரு மேய்ப்பர், ஒரு நல்ல மேய்ப்பர் என்றால் யார், ஒரு நல்ல மேய்ப்பர் என்பவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதையும் மிக தெளிவாக அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். சங்கீதம் 23 அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை எங்கே பிரதிபலிக்கின்றது. சங்கீதம் 23 சங்கீதக்காரன் இவனமாக தொடங்குகின்றார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகின்றார். கடவுளை சங்கீதக்காரன் அங்கே ஒரு நல்ல மேய்ப்பராக, ஒரு வழிநடத்துகின்ற மேய்ப்பராக, ஒரு போஷிக்கின்ற மேய்ப்பராக, நல்ல பாதுகாக்கின்ற மேய்ப்பராக, ஆத்துமாவை தேற்றுகின்ற மேய்ப்பராக, உயரச் செய்கின்ற அல்லது உயர்த்துகின்ற மேய்ப்பராக அவரை காண்கின்றார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11 முதல் 17 முடியவுள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பது குறித்ததான ஒரு வரையறையை நாம் அங்கே காண முடிகின்றது. நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்திற்கு நேராக ஆடுகளை வழிநடத்த வேண்டும், அவற்றை இளைப்பாறச் செய்ய வேண்டும்,
காணாமல் போனதை தேட வேண்டும், அலைந்து திரிந்து வழி தவறி போனதை திரும்ப கொண்டு வர வேண்டும், காயப்பட்டதற்கு கட்டுப்போட வேண்டும், நலிந்தவற்றை திடப்படுத்த வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக நீதியுடன் அவைகளை பராமரித்து வழிநடத்த வேண்டும், அவைகளை மேய்க்க வேண்டும். இவை அனைத்தும் நல்ல மேய்ப்பனுக்குரிய தகுதிகளாக எசேக்கியேல் 34வது அதிகாரம் சொல்லுகின்றது. இந்த பின்புலத்தின் அடிப்படையில் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த மேய்ப்பனாக தன்னுடைய நாட்களிலே அவர் வாழ்ந்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே யோவான் 10வது அதிகாரத்திலே நல்ல மேய்ப்பனை குறித்து அவர் சில தகுதிகளை சொல்லுகின்றார். நல்ல மேய்ப்பன் என்றால் யார்? முதலாவது சொல்லுகின்றார், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் செல்லாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாம், வாசல் வழியாய் செல்லுகிறவனோ ஆடுகளின் மேய்ப்பன் என்று முதலாவது சொல்லுகின்றார். அப்படியானால் வாசல் வழியாக பிரவேசிக்கின்றவன் ஒரு சிறந்த ஒரு நல்ல மேய்ப்பன். வேறு வழியாய் வருகின்றவன் திருடன். அவன் எதற்காக வருகின்றான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார். இரண்டாவது, அந்த மேய்ப்பன் அவன் ஆடுகளை பற்றி ஆடுகளை குறித்து முழுமையாக அறிந்து வைத்திருப்பார். ஆடுகளை குறித்து மிக தெளிவாக அறிந்திருப்பார். ஆடுகளை குறித்து மிக தெளிவாக அறிந்திருக்கின்றவரே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற மேய்ப்பனாக இருக்க முடியும். ஒரு முறை 10 Commandments என்று 10 கட்டளைகள் என்ற ஆங்கில திரைப்படத்தில் நடித்த திரைப்பட நடிகர் சார்லஸ் கெஸ்டன் என்பவர் ஒரு முறை ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை கொடுத்தது. அங்கிருந்தவர்கள் அவர் சார்லஸ் கெஸ்டனிடம் சங்கீதம் 23 சொல்லி நடித்து காட்டும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவரும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சங்கீதம் 23 பாராமல் சொல்லி அவற்றை நடித்து காட்டினார். மக்கள் அவருடைய வசீகரமான பேச்சால் கவரப்பட்டார்கள், சிரித்தார்கள், குதூகலித்தார்கள், கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். அவர் தன்னுடைய சங்கீதம் 23 முடித்து தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்த பிற்பாடும் அவர்களுடைய கரகோஷத்தின் கூச்சல் அடங்கவில்லை, கரகோஷத்தினுடைய சப்தம் குறையவில்லை. சிறிது நேரத்திற்கு பிற்பாடு ஒரு வயது முதிர்ந்த போதகரும் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார். அப்பொழுது மக்கள் அவரிடமும் இந்த சங்கீதம் 23 சொல்லி காட்டும்படி, சொல்லி நடித்து காட்டும்படி அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அந்த வயதான முதிர்ந்த போதகர் வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்பதாக இல்லை. அவரும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் மேடை ஏறுகின்றார். மேடை ஏறி தயக்கத்துடனே சங்கீதம் 23 அவர் சொல்ல தொடங்குகின்றார். எல்லாரும் முதலாவது தயக்கப்பட்டவர்கள் அவருடைய சங்கீதத்தை, அவர் சொல்லுகின்ற அந்த சங்கீதத்தை உற்று கவனிக்க தொடங்கினார்கள், காது கொடுத்து கேட்க தொடங்கினார்கள். சிறிது நேரத்திலே இந்த கூட்டத்தில் இருந்த பெரும்பாலானவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள். அப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆங்கில திரைப்பட நடிகர் சார்லஸ்
கெஸ்டன் என்பவர் வந்து அவர்களிடத்திலே சொன்னார், நான் சங்கீதம் 23 குறித்து அறிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த வயது முதிர்ந்த போதகரோ சங்கீதம் 23 குறித்தும் சங்கீதம் 23 சொல்லப்பட்ட மேய்ப்பனாகிய கடவுளை குறித்தும் ஆடுகளாகிய உங்களை குறித்தும் அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அதை போன்று நானோ சங்கீதத்தை நடித்து காட்டுகின்ற பொழுது உங்களுடைய கண்களையும் உங்கள் காதுகளையும் தொட்டேன். ஆனால் இவரோ உங்கள் இருதயத்தை தொட்டார். என்னுடைய வசீகரமான பேச்சு உங்களை ஆனந்தப்படுத்தியது. ஆனால் வசீகரமற்ற ஒரு பேச்சு, இவர் உங்களுடைய உள் உணர்வுகளை தொட்டது, உங்களுடைய ஆழ் மனதை தட்டி எழுப்பியது, அது உங்களை அமைதிப்படுத்தியது என்று சொன்னாராம். ஆம், ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கின்றவராக காணப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பலரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் அநேகரை சொல்ல முடியும். ஆபிரகாம், மோசே போன்றவர்களை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அதை போன்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாத்தான் வேலே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், யோராவின் குமாரனாகிய சீமோனே, தோமாவே, மரியாளே, லாசருவே என்று அங்கே அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, பல்வேறு தீர்க்கர்களை ஊழிய பணிக்கு அழைக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்தல் என்பது ஒருவரை முழுமையாக அறிந்திருத்தல் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. மூன்றாவது, அவர் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? ஆடுகளுக்கு முன்பாக செல்வார். He goes ahead of them. He goes ahead of them. அவர்களுக்கு ஆடுகளுக்கு முன்பாக செல்வார். நம்முடைய கிராமங்களிலே ஆடுகள் மேய்ப்பார்கள், நமக்கு தெரியும். ஆடுகள் மேய்க்கின்ற மேய்ப்பர்களை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆடுகள் முன் செல்லும், ஆடுகளுக்கு பின்பாக மேய்ப்பன் சொல்வான். அப்படியானால் இந்த மேய்ப்பனுக்கு வழிகாட்டுவது யாரு? ஆடுகள். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகின்றார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக செல்லும். பாலஸ்தீனாவிலே இந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட்டிருந்தது. மேய்ப்பன் முன்பாக செல்லுவான், ஆடுகள் அதற்கு பின்பாக செல்லும். ஏனென்றால் ஒரு இடத்திலே, புதிய இடத்திலே போகின்ற பொழுது அநேக விஷயங்கள், நல்ல மேய்ச்சலை ஆடுகளுக்கு கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது, தண்ணீர் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது அந்த மேய்ப்பனுடைய கடமை. இது மட்டுமா, ஆபத்துக்கள், வனவிலங்குகளினுடைய பாதிப்புகள் வருகின்ற பொழுது அவற்றிலிருந்து அவைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த மேய்ப்பனுக்கு காணப்படுகின்றது. ஒருவேளை ஒரு ஆபத்து வறுமையானால் அது அந்த மேய்ப்பனை அழித்த பிற்பாடுதான் அது ஆடுகளை பாதிக்கும். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மேய்ப்பனாக ஆண்டவராகிய இயேசு தன்னை அடையாளப்படுத்துகின்றார். நான்காவது பார்க்கின்ற பொழுது, ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். The good shepherd lays down his life for the sheep என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். ஆடுகள் ஜீவனை பெறுவதற்காக தன் உயிரை கொடுக்க வந்தவர் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், நானே நல்ல மேய்ப்பன்,
நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 10வது வசனத்திலே பார்க்கின்றோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவனை பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவுமே வந்தேன் என்று சொல்லுகின்றார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை மீட்பதற்காக தன்னுடைய உயிரையே அவர் அடமானம் வைக்கின்றார், பணயம் வைக்கின்றார், அல்லது தன்னையே கிரயமாக்கி ஆடுகளை மீட்டுக் கொள்கின்றார். அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு சிறந்த ஒரு மேய்ப்பனாக நமக்கு இருக்கின்றார். நம்மை முழுமையாக அவர் அறிந்திருக்கின்றார். நமக்கு வாழ்வு தருகின்ற வாயிலாக, வாசலாக அவர் காணப்படுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் உள்ளும் புறம்பும் அவன் ரட்சிப்படைவான், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். 2 விஷயங்களை சொல்லுகின்றார். ஒன்று ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. 2வது ஒரு மேய்ச்சல் நிறைந்த ஒரு வாழ்வு, வளம் நிறைந்த ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு அருளுகின்ற ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் காணப்படுகின்றார். நாம் இந்த நாளிலே அவருடைய நல்ல ஆடுகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நகரத்திலே வாழ்ந்து வந்த ஒரு இளைஞன் கிராமத்தில் காணப்படக்கூடிய தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு போகின்றார். அந்த கிராம வாழ்க்கை அவனுக்கு சற்று வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்தது. ஒரு இடத்திற்கு போகின்றார். அங்கே ஒரு பெரிய குளம் காணப்பட்டது. அந்த குளத்திலே காணப்பட்ட பல்வேறு ஆடுகள் அந்த குளத்து நீரை குடித்து கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து ஆடு மேய்க்கும் சிறுவர்களும் அங்கே காணப்பட்டார்கள். அப்பொழுது அந்த சிறுவர்களை இந்த நகரத்து இளைஞன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அவர்களில், அந்த ஆடு மேய்க்கும் சிறுவர்களில் ஒருவன் ஒரு விதமான குரலை, சத்தத்தை எழுப்புகின்றான். தண்ணீர் கொடுத்து குடித்து கொண்டிருந்த அவனுடைய ஆடுகள் மட்டும் அந்த இடத்திலிருந்து, குளத்திலிருந்து வெளியே வருகின்றன. மீண்டும் ஒரு சிறுவன், ஆடு மேய்க்கின்ற சிறுவன் ஒரு வித்தியாசமான குரலை எழுப்புகின்றான். அவனுடைய ஆடுகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. மூன்றாவதும் ஒரு சிறுவன் ஒரு விதமான குரலை எழுப்புகின்றான். அங்கிருந்தும், குளத்திலிருந்து அவனுடைய சத்தத்தை கேட்ட அவனுடைய ஆடுகளும் வெளியே வருகின்றன. இதை அந்த நகரத்து இளைஞன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது அவன் அந்த சிறுவர்களிடத்திலே சென்று, நானும் உங்களை போன்று இப்படி குரல் கொடுத்து ஆடுகளை வெளியே வர வைக்கட்டுமா என்று சொல்லி கேட்கின்றான். அவர்களும் சரி, செய்து பார் என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றார்கள். அந்த இளைஞன் குரல் கொடுக்கின்றான் அவர்களை போன்று. ஆனால் அங்கே எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. ஆடுகள் அப்படியே தான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கின்றான். தோல்வியை அடைகின்றான். அப்பொழுது அந்த இளைஞன் அந்த சிறுவரிடத்திலே கேட்கின்றான், ஆடுகளை ஏமாற்ற முடியாதா என்று சொல்லி. அவன் சொல்லுகின்றான், ஒரு ஆடு ஒரு தன்னுடைய மேய்ப்பனுடைய குரலை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கும். அந்த குரலை வைத்துதான் அது வழி நடக்கும். அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்டுதான் அது செயல்படுகின்றது என்று சொன்னானாம். அப்படியானால் இந்த ஆடுகள் எப்போதாவது மேய்ப்பன் அல்லாத ஒருவன் பின்னால் போகுமா என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த சிறுவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம் செல்லும். மேய்ப்பன் அல்லாத ஒருவனாய் இருக்கட்டும், பசுமையான இலைத்தளைகளை அவைகளுக்கு முன்பாக காட்டுகின்ற பொழுது அவைகள் மேய்ப்பனை மறந்து, தன்னுடைய மேய்ப்பன் அல்லாதவன் இவன் என தெளிவான அறிவு இருந்தும் இந்த பசுமையான இலைத்தளைகளுக்கு ஆசைப்பட்டு அவனோடு சென்று விடுகின்றதும் உண்டு.
என்று அந்த சிறுவர்கள் சொன்னார்களாம். அன்பானவர்களை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் அறிவார், நம்முடைய குறைவுகளை அவர் அறிவார், நம்முடைய கடன் பாரங்களை அவர் அறிவார், நம்முடைய வியாதியின் வலிகளை அவர் அறிவார், நம்முடைய வாழ்வின் எதிர்பார்ப்புகளை அவர் அறிவார். நாம் இன்று பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பாரங்களோடு வாழ்ந்து வருகின்றவர்கள் உண்டு. தொழில் முடங்கி போய் விரக்தியோடு வாழ்ந்து வருகின்றவர்கள் உண்டு. வேதனையோடு, வியாதியின் வேதனைகளோடு, தாங்க முடியாத வியாதியின் வலிகளோடு வாழ்ந்து வருகின்றவர்கள் உண்டு. ஐயோ, நான் என்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து விட்டேன், ஐயோ நான் மிகப்பெரிய ஒரு வியாதியில் இருக்கின்றேன், இந்த வியாதியின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளிலே நான் என்னுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து விட்டேன், என் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டம், என்னுடைய கணவருக்கும் கஷ்டம், என்னுடைய மனைவிக்கும் கஷ்டம், என்னுடைய பெற்றோருக்கும் கஷ்டம், என் மூலமாக என்னுடைய உறவினர்களுக்கும் கஷ்டம், நான் மிக வேதனையோடு காணப்படுகின்றேன் என்று சொல்லி நாம் வேதனையான ஒரு நிலையிலே நாம் காணப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த மேய்ப்பனாக அவர் இருக்கின்றார். இங்கே மிக தெளிவாக சொல்லுகின்றார், ஆடுகளை அறிந்திருக்கின்றவர் தான் நல்ல மேய்ப்பன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிக தெளிவாக அறிந்திருக்கின்றார். அவரோடு காணப்பட்ட மக்களை மிக தெளிவாக அவர் அறிந்து வைத்திருந்தார். அவர் சொன்னார், யூதாஸ் என்னை காட்டிக் கொடுப்பான். ஆம், யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்தார். பேதுரு என்னை மறுதலிப்பார். ஆம், பேதுரு மறுதலித்தார். நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்றார். உயிர்த்தெழுந்ததை நீங்கள் நம்பாமற் போவீர்கள் என்றும் சொன்னார். அது அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஒவ்வொரு வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அறிந்திருக்கின்றார். நாத்தான்வேல் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் என்னை எப்பொழுது எங்கே பார்த்தீர் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கின்ற பொழுதே உன்னை கண்டேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகின்றார். மிக தெளிவாக நம் உள்ளத்தின் நினைவுகளை அறிந்திருக்கின்ற நல்ல ஒரு மேய்ப்பன் நம்மோடு இருக்கின்றார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நமக்கு இது தற்காலிகமான சோதனையான வேதனையான காலங்களாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த நிலை உங்களுக்கு மாறும். நிச்சயமாக இந்த நிலை உங்களுக்கு, உங்கள் துயரம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த துயரமான நிலை நிச்சயமாக மாறும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்பது நல்லது என்று பக்தன் சொல்லுகின்றார். அதை போன்று நாமும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்போம். கடவுளுக்கு உகந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய நல்ல மந்தைகளாக வாழுவோம். இப்படிப்பட்டதான பரிசுத்த வாழ்க்கை வாழ கிறிஸ்து இயேசுதாமே உங்கள் யாவரையும் சக்திப்படுத்தி வழி நடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்த ஆறுதலுக்காக, அமைதிக்காக, சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் வியாதியின் வலிகளோடு காணப்படலாம், கடன் பாரங்களோடு காணப்படலாம், வியாதிகளோடு காணப்படலாம். குறிப்பாக கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் நிமித்தமாக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களாக கூட காணப்படலாம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். நல்ல மேய்ப்பனாக நீர் எங்களை போஷிக்கின்றவராக, எங்களை நேசிக்கின்றவராக, எங்களை வழிநடத்துகின்றவராக
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை மீட்பதற்காக தன் உயிரே கொடுத்தவராக காணப்படுகின்றீர். தொடர்ந்து நல்ல மேய்ப்பனாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நல்ல மந்தையின் நல்ல ஆடுகளாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருளும். கேட்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தும். எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய், உங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துகின்றதாய் அமைந்திருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த அருளுரைகளை பாருங்கள். எங்களோடு இணைந்து கர்த்தரை தொழுது